ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் எம்கே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வெஜ் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஒரு முஸ்லீம் ஸ்டைலில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஃபுட் கலரும் சேர்க்காம தாங்க செஞ்சுருக்கேன். நீங்கள் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு சொல்லுங்கள். சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தயிர் சேர்த்துடலாங்க. அதோடு பீன்ஸ் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி சைஸ் வேணுமோ அதை அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேரட்டை கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 3 தக்காளி பழுத்ததாக எடுத்து வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துடலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 3 பச்சை மிளகா இதோட வாஷ் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு மல்லி இலையை இதோட சேர்த்துடலாங்க. நெக்ஸ்ட்டு இதோட மசாலாவெல்லாம் சேர்த்துடலாங்க. 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துடலாங்க. 2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாங்க. தேவையான அளவு சில்லி பவுடர் சேர்த்துடலாங்க. நம்ம ஆல்ரெடி 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் மட்டும் சேர்த்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1.25 ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் எப்படி உங்களுக்கு தேவையோ குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. நெக்ஸ்ட்டு ஆனியனை நான் பெரிய பெரிய பீஸாக நல்லா நீட் வாக்கில் கட் பண்ணி அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் இதோடு சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சேர்த்து பாருங்கள், சும்மா ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்குங்க. டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போதே இதோட ஃப்ளேவர் சும்மா வேறு லெவலில் இருந்ததுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நெக்ஸ்ட்டு இதில் நான் ஒரு 2 பொட்டேட்டோ நல்லா தோல் சீவி வாஷ் பண்ணி சைஸ் எனக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வாஷ் பண்ணி அதையும் இதோடு சேர்த்துடலாங்க. நெக்ஸ்ட்டு நான் தேவையான அளவு பட்டாணி ஊற வச்சு அதையும் இதோடு சேர்த்துக்கிறேங்க. நல்லா ஊறட்டும் பட்டாணி. நீங்கள் கடையில் வாங்குகிற பீஸ் க்ரீன் கலராக இருக்குதுன்னு நினச்சி வாங்காதுங்க. அது ஆர்கானிக்காக இருக்காதுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கடையில் வாங்கி வாஷ் பண்ணி நல்லா ஊற வச்சுருங்க. அதை இதோடு சேர்த்து செய்யும்போது சும்மா வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு. நல்லா இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக இதை எடுத்து வச்சிடலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துடலாங்க. நம்ம நல்லா வேக வச்சு அதுக்கப்புறமா தான் குக்கரில் தம் போட போகிறோங்க. ஸோ காயெல்லாம் நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே நல்லா வேகிற அளவு பார்த்துக்கணுங்க. ஸோ அந்த மாதிரி வெந்துட்டால் தான் நம்ம தம் போடும்போது நல்லாவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் அவசரப்பட்டு தீயை அதிகமாக வச்சிட வேணாம். கொஞ்சம் சிம்லேயே வச்சு நல்லா பொறுமையாக வேக வச்சுடுங்க. ஒரு மூடி போட்டு நல்லா வேகட்டுங்க. அந்த மாதிரி வேக வச்சு நல்லா பதமாக எடுத்துருங்க. இந்த ஸ்டேஜ் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜுங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கடாயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. நான் இதோட டேஸ்ட்டுக்காக நான் ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்கள். ஆயிலை குறைச்சிட்டு நீங்கள் பட்டர் சேர்த்து செஞ்சு பாருங்கள். சும்மா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா சிம்லேயே வச்சு வேகட்டுங்க. ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இதோட பட்டர் சேர்த்து குக் பண்ணும்போது சும்மா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி காய் நல்லா வேக வச்சு தனியாக எடுத்து வச்சிடலாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இதோட ரைஸை ரெடி பண்ணி வச்சிடலாங்க. நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அதோடு பட்டை, கிராம்பு,
பிரியாணி இலை, கடல் பாசி எல்லாமே சேர்த்து நான் வந்து நல்லா வந்து பாயில் பண்ணிக்கிறேங்க. வாட்டர் நல்லா பாயில் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு வந்து அரிசியை வந்து நான் நல்லா ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் இதோட சேர்த்துடலாம். நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கிளறி சரியான பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. ஸோ அரிசி வந்து ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. அதே நேரத்தில் வந்து நல்லா கிளறி விடும்போது அடிக்கடிக்கு ரொம்ப நேரம் பண்ணக்கூடாதுங்க. ஸோ ஓரளவுக்கு பதமாக வரும்போது நீங்கள் வடித்து தனியாக உதிரி உதிரியாக எடுத்து வச்சிடலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் வந்து ஃபஸ்ட் லேயர் வந்து ரைஸ் போட்டுடலாங்க. நீங்கள் வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் வேகலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அடியில் வந்து வெஜிடபிள்ஸ் சேர்த்துடலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரைஸை வந்து சேர்க்கலாம். அது உங்களை ஆப்ஷனல் தாங்க. ஃபஸ்ட்டு ரைஸோட லேயர் சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மசாலாவை வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு லேயர் சேர்த்துடலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது மேலே வந்து இன்னொரு லேயர் வந்து ரைஸ் சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு லேயராக வந்து நல்லா வந்து தம் போட்டுடலாங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு லேயராக வந்து பொறுமையாக வந்து லேயர் ஃபார்ம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுருக்க மல்லியை வந்து மேலே லைட்டாக தூவிடுங்க. தூவிட்டு ஒரு மூடி போட்டு தம் போட்டுடலாங்க. அவ்வளோதாங்க. ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். சிம்லேயே இருந்து ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இறக்கி பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் வந்திருக்குங்க. ஒரு மிக்சிங் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே சர்வ் பண்ணுங்கள். சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. சர்வ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.